வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வினைகளை வேறறுக்கும் துணைவனும் நீதானே. ஆமாங்க, இன்னைக்கு விநாயகரை நாம் அனைவரும் வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் சங்கடஹர சதுர்த்தி. பராபவ ஆண்டோட முதல் சங்கடஹர சதுர்த்தி, சித்திரை மாத சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம். நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை, துன்பங்களை, துயரங்களை முற்றிலுமாக அழித்து நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடியவர் தான் விநாயகர். எந்தவித சின்ன பூஜையாக இருந்தாலும் சரி, விநாயகரை வழிபட்டால் மட்டுமே அந்த விஷயத்துல நமக்கு முழு வெற்றி கிடைக்கும். எந்தவித தடைகளும் வராது. அப்படி தடைகள் வந்தாலும் அது வந்த வேகத்திலேயே மறைந்துவிடும். மனிதர்கள் மட்டுமல்லங்க, தெய்வங்களும் முனிவர்களும் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா முதல்ல விநாயகரை தான் வழிபாடு செய்வார்கள். தேவகணங்களுக்கும் மனித கணங்களுக்கும் எல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கணபதி. மிக எளிமையான கடவுள். ஒரு களிமண்ணை பிடிச்சு வச்சாலும் அங்க அவர் ஆவாகனம் ஆயிடுவார். இந்த விதிகளை தான் நம்ம பின்பற்றணும், அவருடைய சிலையை வடிக்கும் பொழுது இப்படிதான் அது இருக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பிடிச்சு வச்ச பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க. பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் மஞ்சள்லையோ அல்லது களிமண்லையோ அல்லது சாணத்திலேயோ நீங்க பிடிச்சு வச்சு அவருக்கு மேல ஒரு அருகம்புல் வைத்து மஞ்சள் குங்குமம் வச்சிங்கனாலே நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய பிள்ளையார் அங்க ஆவாகனம் ஆயிடுவார். நம்ம சேனல்ல நிறைய சங்கடஹர சதுர்த்திக்கான பூஜைகள் நம்ம ஒவ்வொரு மாதமும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதுல மிக சக்தி வாய்ந்தது, நான் போன வருடம் மகா சங்கடஹர சதுர்த்திக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண இந்த தேங்காய் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு முழு வெற்றியை கொடுத்திருக்கிறது. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பழைய பதிவுகளை சிலதை நான் தேர்ந்தெடுத்து, அதாவது நிறைய பேருக்கு எது சக்சஸ் அதிகமாக கொடுத்துருக்குதோ அதை தேர்ந்தெடுத்து அடுத்த ஆண்டு அதை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் பகிர்ந்துப்பேன். அந்த வகையில் இந்த பதிவு மிக மிக சக்தி வாய்ந்தது. எப்படி வெற்றிலையை நம்ம பயன்படுத்தி எந்த பூஜை செய்தாலும் எந்த பரிகாரம் செய்தாலும் நமக்கு வெற்றியை தருகிறதோ, அதே போலவே இந்த விநாயகருக்கு தேங்காயை வைத்து நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. விநாயகருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம முருகருக்கு கூட உப்பு மேலே தேங்காயை வைத்து 9 செவ்வாய்க்கிழமைகள் நம்ம ஒரு வழிபாடு, சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை செஞ்சுட்டு நான் இடம் வாங்கிட்டோம், நாங்கள் நேற்று தான் இடம் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்பிக்கை தான் நம்ம செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளின் மூலதனம். ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னா கூட நம்ம நம்பிக்கையை வைத்து அதை திரும்ப 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 செய்யும் பொழுது நடக்காத விஷயங்களும் நமக்கு கைகூடியே தீரும். இந்த தேங்காய் ஸ்ரீ பழம் அப்படின்னு அழைக்கிறாங்க, ஆன்மீகத்தின் பழம் அப்படின்ட்டு. ஆன்மீகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பழம் இந்த தேங்காய், சரிங்களா? ஏன் இதை நம்ம அதை மாதிரி ஸ்ரீ பழம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, இந்த தேங்காய் உடைக்கிறோம், செதறு தேங்காய் உடைக்கிறோம், தேங்காய் தீபம் ஏற்றுறோம், தேங்காயில் மாலை போடுறோம் விநாயகருக்கு. அதே போல் ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் ஃபில் பண்ணி மலைக்கு போகிறவங்க கொண்டு போகிறாங்க. கலசத்துக்கு மேலே நம்ம தேங்காய் வைக்கிறோம். ஒரு பூஜையில் தேங்காய் இருந்தால் மட்டுமே அந்த பூஜை நிறைவடையும். அதுவும் விநாயகருக்கு ஆதி காலத்திலிருந்தே இந்த தேங்காய், இந்த செதறு தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அது வெற்றி பெற்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 108 செதறு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. அதே மாதிரியே நிறைய பக்தர்கள் நிறைவேற்றுவாங்க. இந்த தேங்காய் ஓடு இருக்குது இல்லை, இது நம்ம ஆணவத்தை, நம்முடைய அகங்காரத்தை, நான் தான் அனைத்திலும் சிறந்தவன் அப்படிங்கிறத குறிக்குது. உள்ளார இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதி நம்முடைய தூய்மையான உள்ளத்தை குறிக்கின்றது. அந்த தண்ணீர் இருக்குது பாருங்க, நம்முடைய ஆன்மா, அதாவது நம்முடைய உள்ளம் இறைவனோட ஒன்றிணைவதை குறிக்கிறது. ஸோ நம்ம தேங்காய் உடைக்கும் பொழுது நம்முடைய ஆணவம் அப்படிங்கிறது சுக்குநூறாக உடைந்து நம்முடைய மனது அப்படிங்கிறது இறைவனுடன் ஒன்றிணைகிறது, சரணாகதி அடைகிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த 3 கண்கள் இருக்குது பாருங்க, அது சிவனோட 3 கண்களை ஒத்தது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே, இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி திதி காலை 5 மணிலிருந்து நாளை காலை 8 மணி வரை இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை வருவதனால் நாம் அங்காரக சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னும் நம்ம அழைக்கலாம். இன்னைக்கு நீங்கள்
முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம், அதையும் செய்யலாம், நீங்கள் இதையும் செய்யலாம். ஏன்னா இது வந்து தீப வழிபாடு கிடையாது. இதை வந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பித்து 5 நாட்கள் செய்யணும். நம்ம பூஜை அறையிலே இது இருக்கணும். ஸோ நீங்கள் சுத்தபத்தமாக அடுத்த 5 நாட்கள் இருப்பீர்களா அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, பெண்களாகும் பட்சத்தில் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பதில் உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு நீங்கள் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க தான் 5 நாளும் செய்யணும். 2 நாள் நீங்கள், 2 நாள் இன்னொருத்தவர், அடுத்த 1 நாள் இன்னொருத்தவங்க, அப்படிலாம் யாரும் செய்யக்கூடாது. ஒரு நபர் மட்டும்தான் செய்யணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு நபர் 5 நாட்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. தலை குளிக்கணும்லாம் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் தலையில் தண்ணீரை மட்டும் தெளிச்சிக்கலாம். அந்த நபர் அசைவம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு சமைச்சு தரதுன்னா தரலாம். இன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் 12 மணி கூட நீங்கள் செய்யலாம். அல்லது நீங்கள் நாளைக்கு காலை பிரம்மா முகூர்த்தத்துலேயும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா 8 மணி வரைக்கும் நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி இருக்குது. ஸோ புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கு நாங்கள் செய்யலாமா, இன்னைக்கு என்னால் செய்ய முடியல அப்படின்னு சந்தேகம் இருப்பவர்கள் தாராளமாக நாளைக்கு காலையில் 8 மணிக்குள்ளார இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சிடலாம். இதை இன்னைக்கு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இதை மாதிரி சுத்தமாக அந்த குடுமையெல்லாம் எடுத்துருங்க. மேலே வந்து கொஞ்சம் அந்த நார்பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 3 கண்களுக்கு நடுவில் மஞ்சள் குங்குமத்தை நீங்கள் வச்சிடுங்க. வச்சுட்டு இதை மாதிரி ஒரு தட்டில் விநாயகர் படத்திற்கு முன்பு இதை வையுங்க. என்னைக்கு நீங்கள் ஆரம்பித்தாலும் 5 இரவுகள் இது உங்கள் பூஜை அறையில் இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை நீங்கள் செதறு தேங்காய் உடைக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் உடைச்சிடலாங்க. சரி, இந்த 5 நாட்கள் நம்ம பூஜை அறையில் இதை வைத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூட மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு விஷயம் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். நீங்கள் வழிபாட்டை ஆரம்பிப்பதற்கு முன்பு தேங்காயை செலக்ட் பண்ணும்போது நல்ல தேங்காயா, நல்ல தண்ணீர் உள்ளார இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உடைக்கும் பொழுது நீங்கள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அசைவம்லாம் சாப்பிடலாம். ஸோ நீங்கள் குளிச்சுட்டு இதை வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் காலை நேரத்துலேயே நீங்கள் வந்து இதை உடைச்சிடுங்க. சரிங்களா? இது வந்து நம்ம அதை மாதிரி உடைக்கிறதுனால அந்த தடைகள், கண்திருஷ்டி, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சில விஷயங்கள், நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அன்னையோட போயிடும். நம்ம வந்து தினம்தோறுமே ஒரு 2 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் பூஜை அறையிலையோ அல்லது உங்கள் ஹால்லையோ வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ அமர்ந்து இந்த தேங்காயை உங்கள் வலது கையால் எடுத்து, இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள் இந்த பொட்டு, இந்த பொட்டை உங்களுடைய 2 புருவங்களுக்கு மத்தியில் நீங்கள் பொட்டு வைப்பீங்கள்ல ஒரு இடம், ஸோ அந்த இடத்துல இந்த மஞ்சள் குங்குமம் பொட்டு போய் அமரணும். ஸோ நம்ம இப்படி வைக்கணும். 2 புருவங்களுக்கு மத்தியில் நம்ம இப்படி வச்சுட்டு உங்கள் கண்களை மூடி, நான் நினைத்த அந்த ஒரு காரியம் எனக்கு வசப்படணும், அதில் வெற்றிகள் எனக்கு வேணும். நீங்கள் எந்த விஷயமாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் ஒரு சமயத்தில் எடுக்கணும். இந்த விஷயம் வெற்றி பெற்றுடுச்சுன்னா அடுத்த சங்கடஹர சதுர்த்தியிலையும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நினைக்கலாம். அப்படி நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த 5 நாட்களிலேயே நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு கைகூடுற வகையில் அது நடந்தே தீரும். ஸோ இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும். நீங்கள் தினமும் வந்து பிரசாதம் வைக்கணும்லாம் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அகர்பத்தி 2 ஏற்றி வச்சுட்டு, அல்லது கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தால் கூட போதும், அதை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். 6 மணிக்கு மேலே எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு வந்து ஒரு 7 மணிக்கு செய்கிறீங்க, நாளைக்கு நான் ஒரு 8 மணிக்கு செய்யலாமா, அடுத்த நாள் நான் 9 மணிக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் செய்யலாம். இதே நேரத்தில் தான் எல்லா நாளும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மாலை 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் செய்யணும். ஸோ நிச்சயமாக யாருக்கெல்லாம் வந்து தடைகள், ஒரு பிரச்சனை கைகூடாமல் இருக்கோ அவங்க இன்னைக்கு இதை தாராளமாக ஆரம்பிக்கலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.